என்னடா நீ அவனும் கூட்டு கலவானியா? அப்படிலாம் இல்லைண்ணா நானே. நான் வேலை கூட்டணியோட வந்திருக்க. இப்பெல்லாம் கூட்டணி வச்சா தானே ஜெயிக்க முடியும். அது இருக்கட்டும், நான் விஷயம் ஒரு 50 லட்சம் பணம் வேணுங்க. நான் வேலை ஆயிரக்கணக்கில் தான் கேட்பேன், இப்போ லட்சக்கணக்கில் கேட்குற. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேனே. உங்ககிட்ட 5000 10,000 வாங்கி செஞ்ச தொழிலெல்லாம் நல்ல லாபம்ண்ணே. அதான் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் தேவைப்படுது. ஒரே வாரத்தில் திருப்பி கொடுத்துறேண்ணே. தவார், நான் தரமாட்டேன்னு சொல்ல. நீங்கள்லாம் வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டால் தான் பணம் வாங்க முடியும். போடுறேண்ணே. என்னடா எல்லாரும் போட்டு கொடுக்குறீங்களே? எல்லாருமே போட்டு தரோம். இந்தாங்கண்ணே. ஆண்டவா, இந்த பணம் கோடி கோடியா மாறணும். சரிங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். தவார் வேலை சொல்லுங்கண்ணே. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? பிஸ்னஸ்ன்றீங்களே, அப்படி என்னதான்டா பிஸ்னஸ் பண்ணுறீங்க? அதுதான் ரகசியம், சொல்கிறேன். ஓப்பனாக பிஸ்னஸ் பண்ணுறவந்தே சரியாக வரமாட்டேங்குது. இவன் வேற சஸ்பென்ஸ்ன்றான். நம்ம பணம் வருமா? விட்றா தம்ம விட்றா. ஏய், நாமெல்லாம் பொறுக்கி பசங்களாடா. என்னடா உண்மையில எப்போ? எப்பவுமே தான் மந்திரிங்க கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுறாங்க. அவங்கள எவனும் திருடன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப அவனுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறாங்க. அதை விட சரி ஒரு தம்மு கொடு. அது இந்த இருக்கானே இவன் இவன் எப்படி சேர்றான்? டேய் எப்படி மச்சு ஆக்சன் வச்சான். ஆக்சன் மாப்பிள்ள நீ கரெக்ட்டா சொல்ற. கூட விஷயம் வெள்ள தெரிய விடாதுன்னு நான் சுக்கா பண்றேன்டா. ஆமாண்டா, கரெக்டுடா. சரியா சொன்ன. நாசுகா சேம். கிணத்துல வந்து சாவறான், விஷம் குடிச்சு சாவறான், ஷாக் அடிச்சு சாவறான். ஆனா எமன் பேரு வெளியில வருதாடா. கிளம்புடா, வாங்கடா. டேய் இங்க பாருடா, நானும் ஓவர் போறேன். நீங்க எல்லாரும் என்ன தூக்கிட்டு வேணா போடா. எப்பவுமே கழுகத்தான் என்ன பார்க்கிறாய்? என்னையா பார்க்கிறாய்? இன்று நான், நாளை நீ. இன்று போ, நாளை வா. டேய் மாப்பிள, என்ன நாளைக்கே வர சொல்றான்டா. அந்த ஓடுகாலி எங்க போயிருக்கா? ஹலோ, நான் மாமா பேசுறேன்டி. சொல்லுங்க. என்னம்மா பண்ற? அது பால் காய்ச்சிட்டு இருக்கேங்க. நீங்க எப்ப வரீங்க? யார் வீட்டடி பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்க? நானே பழைய கேடி, என்கிட்டயே காட்டுறியா உன் ஜிக்ஜாக் வேலைய?
காசுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்ல, இது வேணும்டா. இவளை துரத்திட்டு ரோசியை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவ வேற சிக்க மாட்டேன்றா. என்னடா பண்றது? அண்ணா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குண்ணே. சொல்றா. ஒரு படத்தில் பணத்தை காசுப்பட்டு செந்தில் பொணமா நடிப்பாருண்ணே. அது மாதிரி ரோசிக்கு நீ பொணமா நடிச்சு காட்டுன. அதுக்கப்புறம் தெரிஞ்சிரும்ண்ணே ரோசிக்கு உன் மேலே அன்பு இருக்கா பாசம் இருக்கான்னு. கரெக்டா சொன்னடா. இவ்வளோ நாள் என் உப்பை தின்னதுக்கு இன்னைக்கு தாண்டா நல்ல ஐடியாவா கொடுத்துருக்க. இந்த விஷயம் எல்லாம் ஊருக்கே தெரிஞ்சு கடங்காரங்கெல்லாம் வந்து என்னை புதைச்சிட்டானுங்கண்ணா. ஊருக்கு என்ன தெரிவிக்கணும்? ரோசிக்கு மட்டும் தெரிஞ்சா போதுண்ணே. ரோசி என்னை கட்டி பிடிச்சி அழுதா நான் எமோஷன் ஆயிடுவேன்டா. என்னால கட்டுப்படுத்த முடியாத. அண்ணே மயக்கம் மருந்து கொடுத்தா 3 மணி நேரம் நீ பொணமா தானே இருப்ப. இந்தா என் சாவுக்கான எல்லா ஏற்பாடும் செய்டா. சரிங்கண்ணே. நாளைக்கு பொழுது விடிஞ்சாதான் உனக்கு சங்கு தானே. உனக்கு நான் வாக்கப்பட்டு வாழ்ந்தது என ராசா. உனக்கு நான் கழுத்தை நீட்டி கண்டது என்ன ராசா. அடி அன்சிகா, எதுக்குடி என்ன சீக்கிரம் வர சொன்ன? எல்லாம் மேட்ராதாயா. குத்துக்கல்லாட்ட உன் புருஷன் படுத்து கிடக்கான். இப்ப போய் என்ன கூப்பிடுற? வாய முடியா. நீ செய்தது ரொம்ப பாவண்டி. அட கூறுகட்டவனே, அவன் செத்துட்டான்டா. என்னடி சொல்ற? ஆமாண்டா, என்னை எத்தனை தடவை கருங்குரங்குன்னு திட்டிருக்கான் தெரியுமா? 3 தடவை சாப்பாட்டுல விஷத்தை வச்சேன், தப்பிச்சிட்டான்டா. அடிப்பாவி, நீ அவ்வளவு பெரிய பாய்சனா? இல்லையா, இதான் லேட்டஸ்ட் பேஷன். நீ வாயா. அண்ணா எந்திரி அண்ணா, கதை சாத்திட்டாங்கடா. ஐயோ 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 அண்ணா அண்ணா எந்திரிடா எந்திரிடா. யாக்கண்ணே பொண்டாடி தள்ளிட்டு போறாளே. இருடி, இவனை அடக்கம் பண்ணிட்டு யோ, போறான். நீ வாயா. ஏய் ஏய் உள்ள போயிரு. ஓய். அந்த பணத்தை ஏறுறா. அண்ணே ஜாக்கண்ணே எல்லாத்தையும் அடிச்சு போயிட்டானே. எங்களுக்கு ஏதாவது மிச்சம் மீதி வச்சிருக்கேனே. உங்க ரோசி வந்திருக்கு பாருங்கண்ணே. ரோசி வந்திருக்கு பாருங்கண்ணே. கண்ணை திறந்து பாருங்கண்ணே. இப்பதான் 1 மணி நேரம் ஆச்சு. உசுறு போகும்போது கூட ரோசி ரோசின்னு உன் பேரை சொல்லிட்டு தான் போனாரு. ரோசி வந்திருக்கு பாருண்ணே. அண்ணே ஜாக்கண்ணே எப்போ அடக்கம் பண்றீங்க? வண்டி வர சொல்லிருங்க. அதனால சொந்த ஊர்ல தான் அடக்கம் பண்றேன். சரி, பார்த்து நல்லபடியா அடக்கம் பண்ணுங்க. அண்ணே ஏனே அழுவுற? நான் கும்பிட்டு குலதெய்வ என்ன 3 வாட்டி காப்பாத்திச்சுடா. அந்த முண்டைய நான் எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டேன் எனக்கு அவச வைக்கிறா. அதான என்னால தாங்க முடியல. சரிங்க அண்ணே பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதானே என்னால தாங்க முடியல. அவன் எடுத்து போனமோ கள்ள நோட்டு, அவனை இழுத்துக்கிட்டு ஓடினதோ கள்ள புருஷன். அந்த
ஏதாவது முச்சந்தில அடிபட்ட சவுண்டா. அண்ணே இந்த பாருங்கண்ணே, நான் கூட ஒரு கட்டு எடுத்து வச்சிருக்கேண்ணே. ஐயோ அம்மா. அண்ணே, அண்ணே. உங்ககிட்ட நல்ல நோட்டே இல்லையானே? உங்க மூஞ்சிங்கெல்லாம் வச்சுக்கின்னு எப்பூரா வீட்டுல நல்ல நோட்டு வைக்க முடியும்? வழக்க முன்னே அடிக்க துப்புலாம் எழுதி அடிக்கிறேனே. ஹலோ ரோசி, யாரு? நான் தான் ஜிக்ஜாக் குமார் பேசுறேன் ரோசி. அட பாவி, நீ இன்னும் சாகலையா? அது சாவா? எனக்கா? டேய் மச்சான், இந்த உலகம் இப்படி தான் அழிய போகுதுன்னு அவன் ஃபேஸ்புக்கில் பீதியை கிளப்புறான்டா. நம்மளாம் அதுக்கு முன்னால் வாழ்ந்து முடிச்சிடணும்டா. ஓப்பன் ஸ்பீக்கரில் போட்டு வை. இதை பாரு, ஸ்பேஸ் என்று கொடுத்தா போதும், ஓகே ஆயிடும். டேய் என்னடா நோண்டிட்டு? டேய் இப்போ எடுக்கிறேன் பாருடா. டேய் அவுட் ஸ்பீக்கர் போடுறா. டேய் அவுட் ஸ்பீக்கர் போடுறா. சொல்லுங்க நாஜி. நம்ம மந்திரியோட எல்லா வீட்லயும் ரெய்டு நடக்குதுல. சொல்லுங்க நாஜி, நான் என்ன பண்ணோம்? நம்ம ஐயாவோட கார் 45 எடுத்துக்கிட்டு நேரா தேவிப்பட்டினம் ரிசார்ட்டுக்கு போயிடு. ஏ சொல்றது கேக்கியா? ஏ வண்டி எங்கேயும் நிறுத்தாதுல? கண்டிப்பா நிறுத்த மாட்டானாச்சு. காலையிலே வண்டி எடுத்துட்டு போயிடுறேன். டேய் அந்த கார்ல என்னடா இருக்கும்? என்ன வெறும் டாக்குமெண்ட் தான் இருக்கும்? இல்லை, அந்த காரில் பல்கா பணம் இருக்கு. பிளாக் மணி ட்ரான்ஸ்ஃபர். அப்போ அந்த பிளாக் மணியை நாம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோமா? இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா செட்டில். நம்ம எல்லாருமே செட்டில். டேய் பக்காவா ஒர்க் அவுட் பண்ணா அடிச்சிடலாம். கார்த்தி, ஆ நீ வெளியே இருந்து எனக்கு அப்பப்போ ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டே இரு. ஓகே, நான் பக்காவாக இன்ஃபார்ம் பண்ணுறேன்.